வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எம்டிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக 2019 ஆகஸ்ட் மந்த் டயர் 1 எக்ஸாம் நடந்துச்சுங்க. ஆல்ரெடி நம்ம அதாவது 2 ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2 ஆகஸ்ட்டுக்கான இங்கிலீஷ் செக்ஷன் செப்பரேட்டாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் டாப் ரைட் கார்னரில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு 2 ஆகஸ்ட் 2019க்கான ஷிஃப்ட் 1 ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம். ஸோ 2019க்கான கொஷினும் சரி, இப்போ ரீசெண்டாக அந்த ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், which party government announced the formation of second backward class commission in 1978? Indian National Congress Party, Bharatiya Janata Party, United Democratic Party. ஸோ இந்த கொஷின் ஒரு கமிஷன் பற்றின கொஷின், ரொம்ப முக்கியமான பேக்வேர்ட் கிளாஸ். ஸோ பேக்வேர்ட் கிளாஸ் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் இயரும் கொடுத்துருக்காங்க. அப்போ பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் ஆனது 1978 ஃபார்ம் ஆனது. இது பேக்வேர்ட் கிளாஸ்க்காக ஒரு கமிஷன் மேட் பண்ணாங்க. இது எந்த பார்ட்டியால் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனதா பார்ட்டி. அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். ஸோ மண்டல் கமிஷன்னாலே மொராஜி எம்எம், ஓகேங்களா? ஸோ மொராஜி தேசாய் தான் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை அமைச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். அதே மாதிரி இப்போ நம்ம மோடி பீரியடில் டிமானிட்டைசேஷன் பார்த்தோம். இந்தியாவிலேயே முதல்ல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது மொராஜி தேசாயோட பீரியட்ல தான். ஸோ அடுத்து, the name of UTI Bank was changed to dash in 2007. HDFC, IDBI, Centurion, Axis Bank. ஸோ இந்த UTI Bank அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்க் தாங்க. யூடிஐ பேங்க் தான் 2007 ஆக்சிஸ் பேங்காக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 30th ஜூலை 2007. இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க் தேர்ட் பொசிஷனில் இருக்கு. தேர்ட் லார்ஜஸ்ட் private sector bank in India. அடுத்து, who among the following was the first Indian woman to swim across the English Channel? இது சூப்பர்லேட்டிவ் கொஷின், ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் சூப்பர்லேட்டிவ் கொஷின். ஆர்த்தி சஹா, உஜ்வாலா ராய், நிஷா மில்லட், கர்ணம் மல்லேஸ்வரி. ஸோ நம்ம கர்ணம் மல்லேஸ்வரி கிடையாது. அப்போ ரிமைனிங் 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்போ இங்கிலீஷ் சேனலை முதல்ல கிராஸ் பண்ண ஒரு இந்தியன் உமன், ரொம்ப ஈஸியான கொஷின், ஆர்த்தி சஹா தான் முதல் உமன் டு கிராஸ் தி இங்கிலீஷ் சேனல். அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி சஹாக்கு 1960 பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 1960 பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் சேனலோட டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 563 கிலோமீட்டர். இங்கிலீஷ் சேனலோட டோட்டல் லென்த் பார்த்தோம்னா 563 கிலோமீட்டர். அண்டு இது பார்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ எந்த ஓஷனில் இந்த இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷன். அடுத்து, the Indian Standard Time is calculated from the clock tower of Hamirpur, ராம்பூர், மிர்சாப்பூர், சாம்பல்பூர். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது
டிகிரியில் கேட்டிருந்தாங்கன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட். ஸோ இதுதான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது +5.3 ஹார்ஸ். ஓகேங்களா, ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவோம், +5.30 மினிட்ஸ் ஜிஎம்டி. ஸோ ஜிஎம்டி அப்படிங்கிறது வந்து கிரீன்விச் மீன் டைம். இது நம்ம இந்தியாவில் எந்த லேட்டிடியூட் பார்த்தோம்னா 82.5 டிகிரி. அண்ட் இது எந்த சிட்டியை வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ. உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ. அண்ட் 1950 இந்த ஸ்டேட் ஃபார்ம் பண்ணது. ராஜ்யசபா சீட்டில் அதிகமான சீட் உத்தரப்பிரதேஷ் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அரௌண்ட் 31 சீட் வந்து ராஜ்யசபாவில் உத்தரப்பிரதேஷ்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் லோக்சபான்னு பார்த்தோம்னா 80 சீட். லோக்சபாவில் 80 சீட்டும் ராஜ்யசபாவில் 31 சீட்டும் உத்தரப்பிரதேஷ்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராஜ்யசபா சீட்டே பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் கிட்ட தான் இருக்குது. 31 சீட்டு பக்கம் உத்தரப்பிரதேஷ்காரங்க வச்சுருக்காங்க. அண்ட் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் டு. ஸோ ரெவல்யூஷன் ரிலேட்டடான ஒரு கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து. இது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா லெதர், ஆயில், சீட்ஸ், ஜூட், காட்டன். ஸோ சில்வர் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சில்வர்னா ஒயிட் கலர். அப்போ ஒயிட் கலர்னா என்னவா இருக்கலாம்? ஜூட்டாக இருக்கலாம், காட்டனாக இருக்கலாங்கிற டவுட் வரும். ஆனால் சில்வர் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்போ மின்னும் வகையில். ஓகேங்களா, அப்போ காட்டன். ஒயிட் கலர்னா காட்டன் காக நடந்த ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். ஒருவேளை சில்வர் ரெவல்யூஷன், ஸோ சில்வர் ஃபைபர்னு கொடுக்காம வெறும் சில்வர் ரெவல்யூஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது எக் ப்ராடக்ட் ரிலேட்டடானது. ஓகேங்களா, காட்டன் அதிகமாக எங்கே நமக்கு கிடைக்குது? இந்தியாவிலே வந்து அதிக ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா அது குஜராத். குஜராத்தில் தான் வந்து அதிக காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டொபாக்கோ, கிரவுண்ட்நட், குமின், இது எல்லாமே லீடிங் ப்ரொடியூசர். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருந்தாலும் சரி, லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாலும் இந்த 4 பொருட்களுமே காட்டன், டொபாக்கோ, கிரவுண்ட்நட், குமின், இது எல்லாமே குஜராத் தான் வந்து லீடிங். ஸோ வேற என்ன லீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே மஸ்டர்ட், கார்லிக், பஜ்ரா, இந்த 3 பொருட்களுக்கும் ராஜஸ்தான் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர். அண்ட் மத்திய பிரதேஷ்னு பார்த்தோம்னா கிராம், பல்சஸ், சோயாபீன், மெய்ஸ். தென் கேரளா. ஸோ கேரளா நம்ம எடுத்துட்டோம்னா பெப்பர் அண்ட் கோகனட்டுக்கு லீடிங் ப்ரொடியூசரே வந்து கோகனட், பெப்பர் அண்ட் கோகனட்டை பொறுத்த வரைக்கும் லீடிங் ப்ரொடியூசர்னு பார்த்தோம்னா அது கேரளா. அண்ட் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுகர் கேன், வீட், மில்க் அண்ட் மீட், இதெல்லாமே அதிகமான ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தோம்னா அது உத்தரப்பிரதேஷ். வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டோம்னா ரைஸ் அண்ட் ஜூட், இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் விளையக்கூடியது. தெலுங்கானா லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் டர்மரிக், மஞ்சள் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டேட் தெலுங்கானா. ஸோ இதெல்லாமே வந்து லீடிங் ப்ரொடியூசிங் ஸ்டேட். இப்போ 2020க்கான லீடிங் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களாம் தான். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காட்டன், டொபாக்கோ, கிரவுண்ட்நட்,
குமின். அண்ட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மஸ்டர்ட், கார்லிக், பஜ்ரா. மத்திய பிரதேஷ் எடுத்தோம்னா கிராம், பல்சஸ், சோயாபீன், மெய்ஸ். கேரளா பெப்பர் அண்ட் கோகனட். உத்தரப்பிரதேஷ் சுகர் கேன், வீட், மில்க், மீட். வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் ஜூட். அண்ட் ஜூட்ல லீடிங் ப்ரொடியூசர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரியான பங்களாதேஷ். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் டர்மரிக் லீடிங் ப்ரொடியூசர்ல இருக்கு. அடுத்து, விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் எனி இந்தியன் சிட்டிசன் ஆன் வேரியஸ் கிரவுண்ட்ஸ். ஸோ இந்திய மக்களை இந்த பிரிவுபடுத்துறது அப்படிங்கிறது அகைன்ஸ்டான நடக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஆர்டிக்கலை சொல்லப்பட்டிருக்கு? 11, 19, 13, 15. ஸோ ஆர்டிக்கல் 11 பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப். ஆர்டிக்கல் 11 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்றது. அண்ட் ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அண்ட் ஆர்டிக்கல் 13 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட். அண்ட் ஆர்டிக்கல் 15 டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் ஆன் வேரியஸ் கிரவுண்ட்ஸ். வேரியஸ் கிரவுண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த். இதை பொறுத்து எந்த ஒரு மக்களையுமே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 15. இதுவே ஆர்டிக்கல் 16 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், எந்த மக்களுக்கும் கவர்மெண்ட்ல வேலை, அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து ஈக்குவலான ரைட்ஸ் தரணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ரொம்ப முக்கியம். அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டினா அது 17. ஆர்டிக்கல் 18 பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ ஆர்டிக்கல் 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆர்டிக்கல் 21A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து, who is the writer of Becoming? ஜும்பா லஹிரி, சுதா மூர்த்தி, மிஷல் ஒபாமா, ஹிலாரி கிளின்டன். இதில் யார் வந்து பிகமிங் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா மிஷல் ஒபாமா. மிஷல் ஒபாமா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லாயர் அண்ட் ரைட்டர். ஓகேங்களா? அண்ட் பாரக் ஒபாமாவோட ஒய்ஃப் தான் வந்து மிஷல் ஒபாமா. பாரக் ஒபாமா வந்து 44th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. 44th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இப்போ இருக்கக்கூடியது வந்து ஜோ பைடன் 46th பிரசிடென்ட். இந்த 45th பொசிஷனில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். இப்போ வந்து ஜோ பைடன். அண்ட் ஜும்பா லஹிரி இவங்களோட இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன் அதர் வேர்ட்ஸ், தி லோலேண்ட், தி நேம்சேக், அண்ட் சுதா மூர்த்தி இன்ஃபோசிஸ் சேர்பர்சனோட ஒய்ஃப் தான் வந்து சுதா மூர்த்தி. சுதாமூர்த்தியோட புக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஸ்டோரி ரிலேட்டடான புக்ஸாக தான் இருக்கும். சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற வகையில் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா த சர்பன்ஸ் ரிவெஞ்ச், தி மதர் ஐ நியூ, த மேன் ஃப்ரம் தி எக். ஸோ இப்போ மிஷல் ஒபாமா நம்ம எடுத்துட்டோம்னா இவங்க எழுதின மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் பார்த்தோம்னா பிகமிங் அண்ட் இன்னொரு புக்கான
be vigilant but not afraid. Be vigilant but not afraid ங்கற புக் வந்து மிச்சல் ஒபாமா எழுதியிருக்காங்க. அண்ட் ஹிலாரி கிளின்டன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எழுதின ஒரு இம்பார்ட்டன்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் happened. Next, blue jay or Indian roller is a state bird of how many Indian states? So Indian stateக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே எப்படி நேஷனலுக்கு ஒரு அனிமல் பேர்ட் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு சிம்பிள் இருக்கு, ஒரு அனிமல் இருக்கு, ஒரு பேர்ட், ஒரு ஃப்ளார், ஒரு ட்ரீ எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டேட் சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் சிம்பிள்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான சிம்பிளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்தியன் ரோலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பறவை இனம். இந்த பறவை இனம் எந்தெந்த ஸ்டேட்டோட சிம்பிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. ஸோ டோட்டலா 4 ஸ்டேட்டுக்கு இந்தியன் ரோலர் ஆர் ப்ளூ ஜே அப்படிங்கிற ஸ்டேட் பேர்டு தான் வந்து ஸ்டேட் பேர்டா இருந்துட்டு இருக்கு. அடுத்து, the upper part of the respiratory tract is provided with a small hair-like structure called dash bronchi, cilia, villi, alveoli. So இந்த respiratory tractல upper position, ஓகேங்களா, upper part வந்து சின்ன சின்ன hair-like structures வந்து இருக்கும். ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சிலியா, ஓகேங்களா. சிலியா அப்படிங்கிறது தான் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ பிரான்கி அப்படிங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டட். ரெஸ்பிரேட்டரியில் லங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பிரான்கி. ஸோ இந்த பிரான்கியோட பர்பஸே பார்த்தோம்னா ஏரை லங்ஸ்குள்ளார அனுப்புறது தான் இந்த பிரான்கியோட வேலை. அண்ட் வில்லி இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கும். டைஜஷன் பர்பஸ்க்காக இது யூஸ் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய சின்ன ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன். அடுத்து ஆல்வியோலி. ஆல்வியோலிங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கக்கூடியது தான். லங்ஸ்ல இது பிரசன்ட் ஆயிருக்கும். இதோட மெயின் பர்பஸே பார்த்தோம்னா இந்த ஆல்வியோலி தான் வந்து ஏர் எக்ஸ்சேஞ்சுக்கான முக்கியமான பார்ட்டா இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லயே வந்து இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆல்வியோலி தான். அடுத்து, which of the following is declared as the World Heritage Site by UNESCO in 2018? Rani Ka Vav, the Victorian Gothic and Art Deco ensembles of Mumbai, Historic City of Ahmedabad, the architectural works of Le Corbusier. யுனெஸ்கோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ். ஸோ இவங்க 2018 இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு பார்ட்டை ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த விக்டோரியன் காத்திக் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்சம்பிள்ஸ் ஆஃப் மும்பை. ஸோ இது 2019க்கான எக்ஸாமில் 2018க்கான யுனெஸ்கோ சைட் கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ சைட் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் மொத்தமாக 38 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குங்க. 38 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு. Which of the following gas causes explosion in coal mines? Carbon dioxide, nitrogen, butane, methane. Coal mines. So நிலக்கரி சுரங்கத்தில் வெடி ஏற்படுறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா அங்கே ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய மீத்தேன் CH4.
ஸோ கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், பூட்டேன் இதனால எந்த ஒரு வெடி விபத்தும் ஏற்படாது. ஆனால் மீத்தேன் ப்ரெசண்டாக இருக்கிறது மூலிமா வெடி விபத்து ஏற்படுறது முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இந்த மீத்தேன் ரிலீஸ் ஆகும் போதே வந்து ஹை ப்ரெஷரில் தான் ரிலீஸ் ஆகும். இந்த கோல் மைன்ஸில் ஒரு சுரங்கத்தில் வந்து திடீர்னு எங்கே இருந்தாவது லீக் ஆகுது, லைக் வந்து வேல்கனோ மாதிரி தான் இதுவும், ஒரு ஹை ப்ரெஷரில் டக்குன்னு ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இந்த மீத்தேன் வந்து இந்த கோல் மைன்ஸில் ரிலீஸ் ஆகும்போது அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்க கோல் டஸ்ட், ஸோ இந்த கோல் டஸ்ட் வந்து முக்கியமான காரணமாக அமையுது. கோல் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஹை ரேங்க் கோல் இல்லை பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ரசைட். ஸோ கோலில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதே மாதிரி பென்சிலோட டிப்பில் எந்த டைப் ஆஃப் கார்பனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கிராஃபைட். ஓகேங்களா, இது பென்சிலோட டிப்பில் எந்த டைப் ஆஃப் கார்பனை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கிராஃபைட். What is the contribution of agricultural sector in GDP of India in 2017 to 18? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. 2017 2018க்கு அக்ரிகல்ச்சர் சைட்லேருந்து ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 0.171. அண்ட் 2020 பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி லெவல் அப்படிங்கிறது 7.3%. 7.3%. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் சரி, ஆர்பிஐ ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது என்ஜிஓஸ், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் எதுவாக இருந்தாலும் இந்தியாவோட ஜிடிபியை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேங்களா, அடுத்து பின் வேலி நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், ஹிமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ். பின் வேலி நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல பிரதேஷில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹிமாச்சல பிரதேஷோட வேறு சில முக்கியமான நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க், பின் வேலி நேஷனல் பார்க், அப்புறம் இந்தர் கிலா நேஷனல் பார்க், கிர் கங்கா நேஷனல் பார்க். ஸோ இதில் கிர் நேஷனல் பார்க் குஜராத், கசிரங்கா நேஷனல் பார்க் அசாம். ரெண்டு பாருங்க, கிர் கங்கான்னு இருக்கு. அப்போ கிர் கங்கான்னு வந்துச்சுன்னா குஜராத்துக்கும் அசாமுக்கும் நடுவில் இமாச்சல பிரதேஷ். ஓகேங்களா, மேப்பில் பார்த்தோம்னா குஜராத் இந்த மூலையில் இருக்கும், அசாம் இந்த மூலையில் இருக்கும். இங்கே வந்து கிர் இருக்கு, இங்கே கசிரங்கா இருக்கு. ஓகேங்களா, கிர் கங்கா அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல பிரதேஷ் நடுவில். கிளியர். அடுத்து சிம்பல் பாரா நேஷனல் பார்க், கிரேட் ஹிமாலயன், இந்தர் கிலா, கிர் கங்கா, சிம்பல் பாரா. இது எல்லாமே வந்து ஹிமாச்சல பிரதேஷோட முக்கியமான நேஷனல் பார்க்ஸ். பவாய் இஸ் த ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? ஹரியானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான். இது எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஹரியானா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹரியானாவோட ஃபோக் டான்ஸ் வந்து பாக். அண்ட் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா எடுத்தோம்னா லவானி, அதுதான் வந்து மகாராஷ்டிராவோட ஃபோக் டான்ஸ். அண்ட் ஆந்திர பிரதேஷோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திம்சா. அப்போ நமக்கு ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸ் தான் வந்து பவாய். அண்ட் வேறு சில முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா குஜராத்தோட ஃபோக் டான்ஸ் வந்து கர்பா. அண்ட் இதுக்கு முன்னாடி இமாச்சல பிரதேஷ் பார்த்தோம் இல்லைங்களா, ஹிமாச்சல பிரதேஷோட ஃபோக் டான்ஸ் வந்து கிதா பர்ஹான். Who is the father of Blue Revolution in India? தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் இன் இந்தியாவோட ஃபாதர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிர்லால் சௌத்ரி. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல அருண்
அருண் கிருஷ்ணன் கொடுத்திருந்தாங்கன்னா அருண் கிருஷ்ணனும் ஆன்சர் தான். ஹிர்லால் சௌத்ரி அண்ட் அருண் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் இன் இந்தியா. அடுத்து எம்எஸ் சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஸோ பிஃபோர் தட் இந்த ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கானது. அண்ட் தென் கிரீன் ரெவல்யூஷன் ஆனது ஃபுட் கிரெயின்ஸ். வர்கீஸ் குரியன் இவர் ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர். அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் ஆனது மில்க் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட். ஸோ இன்னொரு முக்கியமான கொஷனும் இதே ஷிஃப்டில் நம்ம பார்த்துருக்கோம். சில்வர் ரெவல்யூஷன். சில்வர் ரெவல்யூஷன் ஆனது எக்குக்கானது. இதோட ஃபாதர் ஆர் மதர் எனிதிங் இந்திரா காந்தி. சில்வர் ஃபைபர்னு கொடுத்தாங்கன்னா அது காட்டன். ஓகேங்களா, சில்வர்னு கொடுத்தா அது எக், சில்வர் ஃபைபர்னு கொடுத்தாங்கன்னா அது காட்டன். திபேந்திர பருவா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்? செஸ், ஹாக்கி, ஸ்னூக்கர், டென்னிஸ். ஸோ பிபேந்திர பருவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஸோ இவர் 1991 கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்குறாரு. விஸ்வநாத் ஆனந்த் அப்புறமா 1991 FIDE அதாவது இன்டர்நேஷ்னல் செஸ் காம்படிஷனில் வின் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டிலை வின் பண்ணுறாரு 1991. Which of the following is not a nuclear power station? ராமகுண்டம், ரவட்பட்டா, நரோரா, கல்பாக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாங்க இருக்கு. அந்த 7லையுமே வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 22 நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட், 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு வித் கெப்பாசிட்டி ஆஃப் 6780 மெகாவாட். இப்போ இதில் எது நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்பாக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். நரோரா ரொம்ப முக்கியமான உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட். அண்ட் ரவட்பட்டா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட். ராஜஸ்தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான், பட் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரவட்பட்டா. பட் இந்த நரோரா நியூக்ளியர் பவர் பிளான்ட், கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நேமு இங்கே மட்டும் பிளேஸை கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, பட் ரமன்குண்டம் இது நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிடையாது. அப்போ என்னோட ஆன்சர் வந்து ரமன்குண்டம். ஸோ 3 நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்துட்டோம். வேற என்னென்ன நியூக்ளியர் பவர் பிளான்ட்? மொத்தமாக 7ன்னு சொன்னோமா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பார்த்துட்டோம். ரிமைனிங் 4 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைகா நியூக்ளியர் பவர் பிளான்ட் கர்நாடகா, கைகா நியூக்ளியர் பவர் பிளான்ட் கர்நாடகா. கக்ராப்பர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் குஜராத். தமிழ்நாட்டிலேயே இன்னொரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, கூடன்குளம். கல்பாக்கம், கூடன்குளம் ரெண்டுமே வந்து தமிழ்நாடு சேர்ந்தது. அண்ட் இன்னும் ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தாராப்பூர். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தாராப்பூர் இதுதாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட். அடுத்து when did quit India movement started? ரொம்ப ஈஸி கொஷின். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து 1942 ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஆகஸ்ட் 1942. இது யாரால ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்படுது. அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாமில் பார்த்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆகஸ்ட் மூமெண்ட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, இது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த செஷனுக்கு அப்புறம், ஐஎன்சியில் எந்த செஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே செஷன். அண்ட் இந்த மூமெண்ட் அப்ப காந்தி ஒரு முக்கியமான ஸ்லோகன் சொல்றாரு, டூ ஆர் டை.
டூ ஆர் டை ஸ்லோகன் சொன்னது எந்த டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா குவிட் இண்டியா மூமெண்ட் பீரியடில் தான். அண்ட் ஆகஸ்ட் மூமெண்ட் இல்லை ஆகஸ்ட் கிராந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, குவிட் இண்டியா மூமெண்ட், இந்தியன் ஆகஸ்ட் மூமெண்ட் இல்லை ஆகஸ்ட் கிராந்தி எல்லாமே ஒன்று தான். அடுத்து, which of the following temple is built by ராஷ்டிரகூட்ட டைனாஸ்டி? ராஷ்டிரகூட்ட டைனாஸ்டியால கட்டப்பட்ட கோயில். கைலாஷ் டெம்பிள், ஆதி கும்பேஸ்வர, பிரகதீஸ்வர டெம்பிள், சென்னகேஸ்வர டெம்பிள். ஸோ இதில் பிரகதீஸ்வர டெம்பிள் நமக்கு நல்லா தெரியும், சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ராஜராஜ சோழன் கட்டினது. ராஜராஜ சோழன் 1. ஓகேங்களா, அடுத்து ஒரு ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 3 ஆப்ஷன்ல இந்த கைலாஷ் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ராஷ்டிரகூட்ட டைனாஸ்டியை சேர்ந்த கிருஷ்ணா ரூலர் வந்து கட்டினது. ஸோ இந்த ராஷ்டிரகூட்ட டைனாஸ்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி துர்கா. தண்டி துர்கா தான் வந்து ராஷ்டிரகூட்ட டைனாஸ்டியோட ஃபவுண்டர். அண்ட் இந்த கைலாஷ் டெம்பிள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரா. ஓகேங்களா, அண்ட் வேற சில முக்கியமான கொஸ்டின்ஸ்னா, வேற சில முக்கியமான டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா விருபக்ஷ டெம்பிள். விருபக்ஷ டெம்பிள் யாரு கட்டினது அப்படின்னு கேட்பாங்க. அது தேவராயா 2. தேவராயா 2 இவரோட எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சாளுக்கிய டைனாஸ்டியை சேர்ந்தவர். அந்த சாளுக்கிய டைனாஸ்டியில் மிக முக்கியமான மன்னர் வந்து புலிகேசின் 2. ஓகேங்களா, அடுத்து வந்து விக்ரமஷிலா. விக்ரமஷிலா யூனிவர்சிட்டியை யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபாலா. இவர் பாலா டைனாஸ்டியை சேர்ந்தவர். அண்ட் பாலா டைனாஸ்டியோட கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. பாலா டைனாஸ்டியோட கேபிட்டல் வந்து முஞ்சர். அண்ட் சாளுக்கிய டைனாஸ்டியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பதாமி. ராஷ்டிரகூத்தாவோட கேபிட்டல் வந்து மால்கண்ட். ஸோ ராஷ்டிரகூத்தாவோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா மால்கண்ட். ராஷ்டிரகூத்தா டைனாஸ்டியோட ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா தண்டி துர்கா. இன் விச் ஃபீல்ட் சரஸ்வதி சாமான் அவார்ட் இஸ் கிவன்? ஸோ சரஸ்வதி சாமான், சரஸ்வதி அப்படின்னாலே பார்த்தோம்னா படிப்பு ரிலேட்டட், அப்போ கண்டிப்பாக லிட்ரேச்சராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சரஸ்வதி சாமான் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 22 இந்தியன் லாங்குவேஜஸ்லையுமே செலக்ட் பண்ணி கொடுக்கப்படுறது தான் வந்து இந்த சரஸ்வதி சாமான்கிற விருது. இந்த சரஸ்வதி சாமான் 2020 யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சரண்குமார். சரண்குமார் லிம்பாலே. சரண்குமார் லிம்பாலே. அண்டு வியாஸ் சாமான் ஒன்று இருக்குங்க. வியாஸ் சாமான் இதுவும் வந்து லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்படுற அவார்டு தான். 2020 இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சரத் பகாரே. சரத் பகாரே. ஸோ ரெண்டுமே வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடான அவார்ட். சரஸ்வதி சாமான் ஆகட்டும், வியாஸ் சாமான் ஆகட்டும், ரெண்டுமே லிட்ரேச்சர் ரிலேட்டட். சரண்குமார் லிபாலே வந்து ஒரு மராத்தி ரைட்டர். ஓகேங்களா, நேம் த இந்தியன் ஸ்பிரிண்டர் who won the gold medal in women's 100 meter in World Universiade 30th Summer University Games held in Napoli, Italy. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். இது நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை, சும்மா எந்த இது ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2019 நடந்தது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆனது ஜூலை 2019 ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இந்த கேம்
ஜூலை 2019 நடந்தது. அண்ட் இதில் கோல்ட் மெடல் வின் பண்ண பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா தூட்டி சந்த். DAS is the study of ancient plants like mosses that grow in moist, humid environments. Ethnobotany, bryology, palynology, dendrology. ஸோ இதில் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பரையாலஜி. பரையாலஜி தான் வந்து ஏன்ஷியன்ட் பிளான்ஸ் லைக் மோஷஸ் தட் க்ரோ இன் மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் என்விரான்மெண்ட்டை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. ஸோ மாசஸ் மட்டும் இல்லைங்க, லிவர் வாட்ஸ், ஹார்ன் வாட்ஸ், இதெல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ஸ் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து பரையாலஜி. Which of the following committee recommended the inclusion of fundamental duties? Tarapur Committee, Radhakrishnan Committee, Balwant Rai Mehta Committee, Swaran Singh Committee. இதில் யார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணணும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இவங்க 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டோட்டலாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆனது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 51A. அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆனது இந்த ஃபியூச்சர் எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா USSR. ஓகேங்களா? அண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மறந்துட்டேனே, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 42nd Amendment Act 1976 Article 51A மொத்தமாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அண்ட் எந்த கண்ட்ரியிலிருந்து பார்த்தோம்னா USSR. Who became the Nawab of Bengal after Alivardi Khan? Sarfaraz Khan, Sujauddin Muhammad Khan, Sirajudullah, Mir Jafar. ஸோ அலிவர்தி கான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நவாப். இவர் யார் கூட சண்டை போடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிரஜதுல்லா கூட சண்டை போடுறாரு. சிரஜத்துக்குல்லா கூட பேட்டில் ஆஃப் பிளாசி இது நடந்தது பார்த்தோம்னா 23rd June 1757. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நவாப் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் சம் ஃப்ரெஞ்ச் அலைஸும் இருக்காங்க. அண்டு எதிர்த்து வர்றவர் வந்து சிரஜுதுல்லா. சரிங்களா? அதில் அலிவர்தி கான் வந்து தோக்கடிக்கப்படுறாரு. அடுத்த நவாபா சிரஜுதுல்லா வந்து பெங்காலுக்கு நவாபா பொறுப்பேற்றுக்கிறாரு. ஸோ இந்த பேட்டில் முக்கியமான பேட்டில் ஆஃப் பிளாசி. இது 1757 நடக்குது. அண்டு வேற சில முக்கியமான பேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் ஹல்டிகாட்டி. 1576 நடந்தது. மகாராணா பிரதாப்புக்கும் அக்பருக்கும் நடந்தது. அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் 1764 நடந்தது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் நவாப் ஆஃப் பெங்கால், ஆவத் அண்ட் முகல்ஸ். பேட்டில் ஆஃப் பக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேட்டில் ஆஃப் சௌசா 1539. இது வந்து ஷெர்ஷா சூரிக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்தது. ஸோ இந்த 3 பேட்டில் பற்றி ஏன் சொல்கிறேன்னா இந்த 3 பேட்டிலுமே வந்து நிறைய சாம்ராஜ்யம் இன்வால்வ் ஆனிச்சு. ப்ளஸ் அதிகமான டெரிட்டரிஸ் வந்து கைப்பற்றப்பட்டது. எக்ஸாம் ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இயர்ஸ் ஆகட்டும் இல்லை இதில் யார் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதாகட்டும் திரும்ப கேட்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து, who among the following was popularly known as Parrot of India? Tansen, Ibn Battuta, Amir Khusrau, Ziauddin Barani. ஸோ இதில்
பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பொயட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமீர் குஷ்ரவ். அண்ட் பேரட் ஆஃப் இந்தியாங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அரபிக்ல துதி இ ஹிந்த் அவரோட நிக்நேம். இந்த மாதிரி பேரட் ஆஃப் இந்தியா வந்து அரபிக்ல துதி இ ஹிந்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அமீர் குஷ்ரோவோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா அபுல் ஹாசன் அமீர் குஷ்ரோ. அபுல் ஹாசன் அமீர் குஷ்ரோ. இவருக்கு வேற சில நிக்நேம்ஸ் இருக்கு. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபாதர் ஆஃப் உருது லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் உருது லிட்ரேச்சர், அண்ட் ஃபாதர் ஆஃப் குவாலி. ஃபாதர் ஆஃப் குவாலி. டான்சன் அப்படிங்கிறவர் வந்து அக்பர் காலத்தில் இருந்த ஒரு மியூசிஷியன். அவர் அக்பர் கோர்ட்ல இருந்த ஒரு மியூசிஷியன் தான் வந்து டான்சன். அண்ட் இபுன் பட்டுட்டாங்கிறவர் வந்து ஒரு மொராக்கன் டிராவலர். இந்த மொராக்கன் டிராவலர் ஆனவர் யாரோட காலத்தில் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா துக்ளக் டைனாஸ்டி பீரியட்ல, முகமது பின் துக்ளக் பீரியட்ல இவர் மொராக்கோல இருந்து ஒரு ஃபாரினராக வராரு. ஓகேங்களா? ஸோ இது 25 கொஷினுமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.